ஸோ போன சீசனில் எல்லாரும் அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க. அதில் வந்து மஞ்சரி வந்து பட்டுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அவங்களோட பார்ட்னர்னு அடிக்கடி அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்டு யார் அப்படின்னு சொல்லி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மஞ்சரியோட பட்டு சீக்கிரம் ப்ளீஸ் வாங்க அவங்கள பார்க்குறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோவை. ஸோ அந்த பட்டுவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பிக் பாஸ் முடிஞ்சும் அவங்க எங்கே பார்த்தாலுமே ஜாக்லினோட அப்புறம் அந்த குரூப்போடையே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த மஞ்சரியோட பட்டுவோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ லாஸ்ட் வீக் வந்திருக்கும் போது கூட இப்போ சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புது வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நினச்சி நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து மஞ்சரியோட அந்த கேரக்டர் அவங்க நடந்துக்கிட்டது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒரு கேமராக நல்லா பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், தைரியம், தமிழ், இங்கிலீஷ் என்னெல்லாம் சொல்லணும் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. செம போல்டாக விளையாண்டுருப்பாங்க. அந்த கப்பு கடைசியில் அவங்க பையன் ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் அது வந்து கிடைக்காம அதை உடைக்கும் போது அந்த ட்ராஃபியை உடைக்காமல் எடுத்துகிட்டு போகலாமான்லாம் கேட்டிருப்பாங்க. பட் பிக் பாஸ் அலோவ் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வாழ்க்கை வந்து நல்லா அமையறதுக்கு நான் வாழ்த்திக்கிறேன். அவங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கேன், பாருங்கள் எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.